இப்போ முழுக்க சைவ உணவு சாப்பிடக்கூடிய மனிதர்களை விடுங்க, விலங்குகள் எடுத்துக்குவோம். விலங்குகளே மிக பலசாலியான விலங்கு யானை. அது வெறுமனே வெஜிடேரியன் டயட் தான் சாப்பிடுது. அப்புறம் காண்டாமிருகம் ரைனோசரஸ். ரைனோசரஸ் மேலே நீங்கள் துப்பாக்கியால் சுட்டிங்கன்னா அந்த புல்லட் திருப்பி வந்து உங்கள் மேலே அடிக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான தோல் அதுக்கு. ரைனோசரஸ் ஒரு முட்டுச்சுன்னா ஒரு லாரியவே கவுத்திடும். அது வெஜிடேரியன் தான், ஹெர்பிவோரஸ். குதிரை தன்னுடைய முன்னங்கால் 2 கால்களால் ஒருத்தனை நெத்தியில் உதச்சி தான் ஒரே உதறான், செத்து போடுவான். மோட்டருக்கு சொல்லும்போது ஹார்ஸ் பவர்னு தான் சொல்கிறான், 1 ஹார்ஸ் பவர் 2 ஹார்ஸ் பவர்னு. காளை மாடு, ஜல்லிக்கட்டு காளை, 3 பேர் 4 பேர் சேர்ந்து அமுக்குறாங்க, அமுக்க முடியல. அது வெஜிடேரியன் தான். ஆப்பிரிக்காவில் யாக்குன்னு ஒரு எருமை இருக்குது. அந்த எருமையானது தன் முன்னங்கால்களால் 2 உதை விட்டு ஒரு சிங்கத்தை கொன்று விடும். அந்த காட்சியை நான் வந்து அனிமல் பிளானட்டில் பார்த்துருக்கேன். சிங்கம் வெறும் நான்வெஜ்ஜு தான் சாப்பிடுது. இந்த யாக்கு எருமை அப்படி இல்லை. ஆனால் 2 உதை தான் ஒரு சிங்கம் அவுட்டு. அப்போது புரதம் என்ற பெயராலே இறைச்சி உணவை உண்ணாதவைகள் பலசாலியாகவே இருக்கிறார்கள். மனிதர்களையும் பார்க்குறோம். இப்போது நம்ம நாட்டில் எத்தனை கோயில் அர்ச்சகர்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து அசைவம் சாப்பிட்றதில்ல. ஆனால் அவர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள். ஒரு அசைவ உணவு சாப்பிட்றவனால் தூக்க முடியாத ஒரு விக்கிரகத்தை ஒரு தனி அர்ச்சகர் தூக்கி நான் பார்த்துருக்கேன். என் குருவனுடைய தகப்பனார் அரிசி காய போட்டிருக்கிற போது அரிசியை மேயறதுக்கு ஒரு எறும்பு மாடு வந்தால் வாயால் விரட்டி பார்ப்பார். போகலை என்னவுடனே தன் கைகளை மடக்கி முஷ்டியினாலே ஒரு குத்து விடுவாராம் எருமையினுடைய முதுகில். அந்த குத்து எவ்வளோ பலமாக இருக்கும்னா அது உடனே 15 அடி ஓடிட்டு அப்புறம் திரும்பி பார்க்கமா யார் நான் குத்துனா அப்படின்னு. அவ்வளோ வலுவாக இருப்பாராம். உளுந்து மூட்டையை தன்னந்தனியாக தலையில் வச்சு ஏணிப்படியில் ஏறி பரணியில் வைப்பாராம். என்னுடைய குரு சொல்லியிருக்கார். ஸோ சைவ உணவு வந்து பலம் தராது அப்படிங்கிற கொள்கைக்கு ஆதாரம் இல்லை.